சாமி அன்யாங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பேசிக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல எஃப்எஃப் எம்கே மாஃபியா கிங்கு. ஸோ அதோட செகண்ட் பார்ட் வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனலுமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட செகண்ட் எபிசோட் பார்க்காதவங்க போய்ட்டு டெலிகிராம் சேனலை பார்த்துக்கோங்க. ஆல்சோ நான் அது ஒரு மாதிரி நல்ல ஸ்டோரி, ஒரு மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஸோ அதில் ஒரு மாதிரி நல்ல ரிவெஞ்ச் சீன்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ இந்த சேனலில் போட்டால் எங்கே மறுபடியும் ஒன்றுமே இல்லாத சீனுக்கே தூக்கிட்டானுங்க. ஸோ அகெயின் வார்னிங் கொடுத்து இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், இது என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலு. ஸோ வெரி க்ளோஸ் மை ஹார்ட்டு. என்னது ஆச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நான் என்ன நினச்சிருக்கேன்னா, செகண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் எம்கே போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். எம்கே ஃபேன்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்க, என்ன போடலாமா, எப்படி செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணுவீங்களா, அதில் பார்ப்பீங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் செல்லா குட்டிங்களா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பார்த்து அதுபடி நான் பண்ணிக்குவேன். பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிடுங்கடா ப்ளீஸ். ஓகேவா? ஓகேடா. அப்புறம் அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட டைட்டில் ஓவர் பொசசிவ் ஹஸ்பண்ட்ஸ். ஓகே, இப்போது குட்டி இன்ட்ரோ ஒன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டேக்குக்கு 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்களோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான். நம்ம ஜேகே ஒரு ப்ரொஃபஸரு, நம்ம டே ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஓகேவா? ஓகே, இந்த இன்ட்ரோ போதும். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா, மிஸ்டர் டேயாங், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த பையனை போட்டு நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க? எனக்கு இப்போ ரீசன் தெரிஞ்சே ஆகணும். எவ்வளோ நேரமாக அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பீங்க அப்படின்னு அங்கே டேயாங்கோட பிரின்சிபல் தான் கேட்டுட்ருக்காரு. எங்கே பாருங்க சார், நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் எல்லாம் பண்ணான். ஏய், நானே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன், என் முன்னாடி நீ அவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்க. உனக்கு என்ன அவ்வளோ துமுறா? சார், நான் எதுவும் பண்ணல, அவனை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் பேசினா நான் அடித்தேன், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் இரு, ஒன்றெல்லாம் அப்படின்னு இப்போ பிரின்சிபல் அப்படியே கால் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே இருக்க ஒரு பர்சன் செம்ம டென்ஷனாக என்னமோ தேடிட்டுருக்காங்க. ஏய் மச்சான், என்ன தேடிட்டுருக்க? ஹே காண்டா இருக்கு, நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருந்தேன், அது எங்கடா? இங்கே தானே வச்சுருந்தேன். மச்சான், நான் பார்க்கல, நான் இல்லை. நீ என்னைக்கு தான் இவங்க பார்த்தேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக தேடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அவரோட மொபைல் ரிங் ஆக அப்படியே எடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் எவன்டா கால் பண்ணுறது? ஹலோ, யார்? இங்கே பாருங்கள் ஜங்குக், நான் உங்களோட பிரின்சிபல் பேசுகிறேன். ஓ சார், சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒரே ஒரு நிமிஷம் இங்கே என்னோட ரூம்க்கு வரீங்களா? எதுக்கு சார், என்னாச்சு? சார் வாங்க சார், நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட, இந்த பக்கம் நம்ம ஜேகே தான். ஏய், அவன் வேற கூப்பிட்றான், நான் போயிட்டு வரேன்டா. யாரும் மச்சான், இது தெரில, ஏதாவது பண்ணி தொலைஞ்சிருப்பான். அவன் புருஷனா மச்சான்? ஏய் யுங்கி, காண்டாக்காத, என்ன ஏற்கனவே காண்டில் இருக்கேன். சரி மச்சான், காண்டாவாத அப்படின்னு இப்போ நம்ம ஜேகே அப்படியே போக, ஸோ அப்படியே அந்த ரூமை நாக் பண்ணுறாங்க. திறந்தா இருக்குது, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே அப்படியே உள்ளே போயிட்டு டேங் பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. டே அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான். சார், எது கூப்பிட்டீங்க, என்னாச்சு? மிஸ்டர் ஜங்குக், என்ன சாருன்னு நீங்கள் கூப்பிட வேண்டாம், இங்கே யாருமே இல்லையே. என்னாச்சு மாமா? என்ன ஆச்சா? உன் புருஷன் என்ன பண்ணான்னு கேட்டியா, இல்லை உனக்கு தெரியுமா? ஏய் டே, என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணல ஜேகே. நீ ஒன்றுமே பண்ணாமல் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வரேன்னு லூஸா? ஏய் ஜேகே, என்ன சொன்னப்ப? இல்லை மாமா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு. நீ என்ன எடுத்துக்க வேண்டாம், அவங்ககிட்ட மட்டும் என்ன நினச்சின்னு கேட்டு சொல்லு, அது போதும். ஏய், என்ன பண்ண? ஜேகே, நான் எதுவும் பண்ணல ஜேகே. இங்கே பாரு ஜேகே, நீ ஒரு கோல்டான ப்ரொஃபஸர்னு சொல்லி தான் என் பிள்ளை உனக்கு அடங்குவான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ அவங்ககிட்ட என்ன ரீசனுக்கு டெய்லி சண்டை போட்டுட்ருக்கான்னு கேட்டு சொல்லலைன்னு வையேன். மாமா, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தாண்டா அப்படியே திரும்புகிறாங்க டே பக்கம். ஸோ இப்போது அங்கே நம்ம டேங்கோட அப்பா தாண்டா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரம் தாண்டா. ஓகேவா? இப்போது அவர் மாப்பிள்ள சொல்லுங்கள் மாமா. இல்லை, பார்த்து சின்ன பையன் அடிச்சு கிடிச்சு ரத்தங்கத்தை வந்துடாம அவனை அடிமெல்லாம் அடிச்சுக்கங்க, ஆனால் ஏன் முன்னாடி வேண்டாம், நான் வேணா கண்ணை முடியவா? மாமா, நான் அவனை பயங்கரமாக அடிக்க போகிறேன், நீங்கள் கண்ணை முடிக்குங்க அப்படின்னு இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஸ்லீவெலாம் மடித்து விட்டுட்டு அவரோட அந்த கிளாஸ் இருக்கும் இல்லைடா, ஸோ அதை அப்படியே கலட்டி இது எங்கே வைக்கிறது? மாப்பிள்ள கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், நான் நல்லா அடிங்க, அவன்கிட்ட ரீசன் மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ நம்ம ஆரம் அப்படியே அந்த கண்ணாடி வாங்கி வச்சுக்க. இப்போ நம்ம ஜேகே தான்.
டே என்ன இல்லை எதுக்கு அவன் அடிச்சிங்க? என்னாச்சு? டெய்லி எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க? மாமா கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். தேயாங்கு குச்சி மிட்டாய் சாப்பிட்றியா இல்லை குருவி ரொட்டி சாப்பிட்றியா இல்லை வேறு ஏதாவது வேணுமா உனக்கு? கொஞ்சம் மிட்டாய் வாங்கி தரவா? அச்சி என்ன மாப்பிள்ள பேசிகிட்டு இருக்கீங்க? அது வந்து மாமா ஏண்டா டேய் ஸ்லீவ்லாம் மடிச்சு விட்டு கண்ணெல்லாம் கழட்டி கொடுத்தியாடா? அது மாமா இப்போ மட்டும் நான் என்கிட்ட ஏதாவது பேசினேன்னு வைங்களேன். பேசினா உங்கள் நிலமை தான் எனக்கும். ஏன் நிலமையா? என்ன ஏன் நிலமை? இல்லை மாமா டெய்லியும் சோஃபாவில் தானே. பட் நான் சோஃபாவில் படி உனக்கு யார் சொன்னது? அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. மாமா தெரியுதா சோஃபாவில் தானே? ஆமாடா. அந்த நிலமை இங்கே வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி கேட்டுட்ருக்கேன். ஓ பொழைக்க தெரிஞ்ச பிள்ளை, பொழைச்சிக்கா, எனக்கு ரீசன் மட்டும் கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் சொல்லலை. இப்போ நம்ம ஜேகே தான்டா. டே என்னாச்சு? எதுக்கு அவன் அடிச்ச? இங்கே பாரு ஜேகே, நான் ஒன்றும் வேணும்னே அவனை அடிக்க கிடையாது. அவன் என் முன்னாடி பேசிகிட்டே இருந்தான், அதனால அடித்தேன். அதான்டா டே அங்கே என்னடா பேசி தொலைஞ்ச? யோ இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? இங்கே பாரு அப்பான்னு கொஞ்சமாச்சும் மதிக்குதான்னு பாரு. டேய் நான் உன் அப்பாடா. ஐயோ இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? டேய் என்ன ரீசன்னு சொல்கிறா? அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்கடா, நான் தான்டா பதில் சொல்லணும் டெய்லியும். சாரிடா டேய், கொஞ்சம் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த காக்கா என்னை காண்டு ஏற்றிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாய்ஸ் மட்டும் கேட்டுட்ருங்க, ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. அவனை கூப்பிட்டிங்களா? யாரை மாப்பிள்ள? இவன் யார் அடித்தானோ அவனை கூப்பிட்டிங்களா? இல்லையே. கூப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஆழமாக அந்த பையனை அப்படியே கூப்பிட்றாங்க. ஸோ அந்த பையனை அப்படியே வராங்க. வந்து பார்த்துட்டா அந்த பையன் மூஞ்சிலெல்லாம் செம்ம பஞ்சு விழுந்துருக்கு, அங்கங்கே மார்க்காக இருக்குது. நம்மகிட்டே அந்த பையனை பார்த்துட்டு அப்படியே முறைகிறாரு. ஹே என்ன பண்ணீங்க? 2 பேர் எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க? சார் நான் எதுவுமே பண்ணல, அவன்கிட்ட கேளுங்க. ப்ரொஃபஸர் அவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அப்பா பிரின்சிபல், ஸோ அதனால் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஹே என்ன என் அப்பா பிரின்சிபல்னு சொல்லிட்டு எப்போவாச்சும் நான் உங்கள்கிட்ட தப்பாக நடந்திருக்கேனா? இல்லை நான் பெரிய ஆள் நீங்களாம் சின்ன ஆளுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் பார்ஷியாலிட்டி பார்த்துருக்கேனா? எப்படி நீ இந்த வார்த்தை சொன்ன? அப்போது நான் என் அப்பா பிரின்சிபல் அப்படிங்கிறதுனால தான் உன்னை ரீசனே இல்லாமல் அடித்தேன். உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அகெயின் 2 பஞ்சு விட. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன், சாரி வலிக்குது விட்டுரு. இந்த மயிரை நீ அப்போவே சொல்லியிருந்தேன்னு வையன், இப்போது இந்த 2 குத்து உனக்கு விழுந்திருக்காது. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பையன் அப்படியே வேகமாக போயிட. ஹேய் டே என்ன பண்ணிகிட்ருக்கனே? அவன் அப்படி என்ன பண்ணா? அது வந்து ஜேகே, நான் பக்கத்தில் நிற்கிறேன், அவன் என்னை பக்கத்தில் வச்சுட்டு உன்னை பற்றி இன்ச்சாக ரசித்து பேசிகிட்டு இருக்கான். எனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜேகேயை பார்த்து கேட்க, ஜேகேக்கு லைட்டாக ஸ்மைல் வந்துடுது. என்ன சிரிக்கிற? நான் இங்கே கோவமாக பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பு வருதா? நீ கோவமாக தான் பேசிகிட்டு இருக்கிய, ஆனால் எனக்கு அது க்யூட்டாக தெரியுது. ஓ க்யூட்டாக தெரியுது. அவனை பற்றி ரசிச்சு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறேன், உனக்கு கோவம் வரல, க்யூட்டாக தெரியுது. நான் அப்படி சொல்லட்டே. இப்போது நீ என் மேலே இப்படி பாசிட்டிவாக இருக்கல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு ஜேகே, நான் கோவமாக பேசிகிட்டு இருக்கேன், அதான் நானும் சொல்கிறேன். நீ கோவப்படும்போது இன்னும் அழகாக இருக்க தெரியுமா? ஆக்சுவலாக இங்கே ஒருத்தர் நான் பெத்த அப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நின்றுட்டுருக்கேன். யோ நீ இன்னும் வெளியே போகலையா? அதான் இங்கே நாங்கள் 2 பேரும் நியூ மேரிட் கப்புள்ஸு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் தெரியுதுல்ல, வெளியே போயாயோ? டே நான் உன் அப்பாடா, போறியா இல்லை? தயவு செஞ்சு இங்கே பாரு மாப்பிள்ள, கூட்டிகிட்டு போறியா அவனை? மாமா அது வந்து என்ன மாப்பிள்ள? இல்லை ஆஃபீஸ் ரூமில் கொஞ்சம் க்ரௌடு நிறைய இருக்குது, அதுக்கு வெளியே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை மாப்பிள்ள எனக்கு புரியல, நீங்கள் கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா நான் அப்படியே லைட்டாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன். ஓ நீ அப்படி வரியா? டே இது என் கேபின்றா, இது காலேஜு. மாமா இங்கே பாரு நைனா, அவர் தான் சொல்கிறாருல்ல கிளம்ப அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஆரம்பம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சல, என் புத்தியை கொண்டு போய் செருப்பாலே வச்சுக்கிறேன்டா, என் கேபினை நாசம் பண்ண போகிறாங்களே அப்படின்னு அவர் அப்படியே கோச்சிக்கிட்டே போக. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே டேக்கிட்ட வராங்க. என்ன இப்போது எதுக்கு அப்பா வெளியே போக சொன்னேன்? எதுக்கு போக சொன்னேன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுன்னு தான் கேட்குறேன், எதுக்கு போக சொன்னேன்? அவன் என்னை பற்றி அப்படி பேசினா உனக்கும் வருதா? வராது அப்படின்னா அவனை உயிரோடு விட்டுறக்கூடாது, கொன்றுக்கணும், அந்தளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. ஓ அந்தளவுக்கா? அப்போது சார் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறீங்க? ஆமாம் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஏன் நீ என்ன லவ் பண்ணலையா?
யார் சொன்னா? நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுறியோ அதை விட அதிகமாக நான் உன்னை லவ் பண்ணுறேன். அப்புறம் என்ன? அது இப்போ எதுக்கு நீ பக்கத்தில் வர? எதுக்கு வருவாங்க? நீ என்ன சொல்லியிருக்க? என்ன சொன்ன? காலேஜ் முடிகிற வரைக்கும் எதுவும் இல்லைன்னு சொன்ன. நீ தான் சொன்ன, நான் கூட சொல்லலை. ஆமாம் சொன்ன. அதுக்குன்னு கிஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. என்ன கிஸ் பண்ணுற? ஆமாம். இப்போ நீ கோவப்பட்டல, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா பார்க்குறதுக்கு? அப்படியா? க்யூட்டாக இருந்துச்சா? செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அப்போது இந்த பக்கம் ஏன் கொடுக்க மாட்டேன்? அப்போது லிப்ஸ்லையா? ஏன் உனக்கு வேணுமா? ஆமாம் வேணும். தரியா? ஒய் நாட்? அப்படின்னு இப்போ நம்ம ஜேகே அப்படியே 2 பட்டன்ஸை கலட்டுறாங்க. நான் உன்னை கிஸ் தான் கேட்டேன், இப்போ அதுக்கு ஷர்ட் பட்டனை கலட்டுற? புழுக்கமாக இருக்குது அதனால தான். இல்லை எனக்கு புரியல. இப்போ எதுக்கு நீ இப்படி பார்க்குறேன்னா? ஏன் எப்படி பார்க்குறேன்? ஜேகே நீ இப்போ என்ன பிளான் பண்ணிகிட்ருக்க? இது காலேஜு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இது அப்பாவோட கேபின்னு வந்தார்னா அவ்வளோதான். என் மாமா கொஞ்சம் டீசென்ட்டு, வந்து எட்டிலாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேட்டே முன்னாடி போயிட்டே இருக்க, நம்ம டேவங்க பின்னாடியே போகிறாங்க. ஸோ அவங்க அந்த டேபிள் இருக்கும்லடா, அதில் அப்படியே டேவங்க போயிட்டு நின்றுக்க. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிற நீங்கள்? நான் ஒன்றும் பண்ணல, நீ தான் கிஸ் கேட்ட, அதான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஜேகே முன்னாடி வர, நம்ம டே அவரோட ஹெட்டை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே அவரோட ஹேண்டை டேயோட பேக் ஹெட்டில் வச்சு அப்படியே முன்னாடி புஷ் பண்ணி செம்மையாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் அப்படியே பேக் ஹீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் மாற்றி ஒரு மாதிரி லிக் பண்ணி சட் பண்ணி என்னென்னமோ அந்த பதத்தை போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வெளியே பார்த்தோன்னா, சார் நீங்கள் வெளியே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் உங்கள் ரூம் எதுக்கு நீங்களே எட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்க, இப்போ நம்ம ஜேகே அப்படியே டேவங்க விடுத்தாலே நின்றுடுறாங்க. ஸோ நம்ம டேயும் அப்படியே நின்றுக்க, இப்போ நம்ம ஜேகே அவரோட ஷர்ட் பண்டலெல்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படியே வாசலை பார்க்குறாங்க. அங்கே நம்ம யுங்கி தாண்டா. சார் நான் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே. அமைதியாரா டே. என்னாச்சு சார்? ஐயோ மாட்டி கொடுத்துட்டானே. யுங்கி மச்சான் நீ உள்ளே இருக்க? ஆமாம் உள்ளே தான் இருக்கேன், உள்ளவா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம யுங்கி அப்படியே கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கதவுல ஆரம் தான் நின்றுட்டுருக்காங்க. நம்ம யுங்கி அப்படியே கதை ஓப்பன் பண்ணோன்னா ஆரம் தான் திருட்டு முடிச்சு நின்றுட்டுருக்காரு. மாமா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது மாப்பிள்ள அது சும்மா அப்படியே. மாமா எட்டி பார்த்தீங்களா? இல்லையே, நான்லாம் எட்டி பார்க்கலையே. ஐயே மச்சான் உள்ள நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? டே நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம் ப்ரோ, நானும் இங்கே தான் இருக்கேன். அது சரி ஓகே ஜேகே நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம டே குடுன்னு ஓடி போயிட. இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்படியே ஆரம் பார்த்து முறைச்சிட்ருக்காரு. நம்ம ஆரமா அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக நின்றுட்டுருக்காரு. மாமா எட்டி பார்த்தியா? மாப்பிள்ள சும்மா அப்படியே ஒரு ஃப்ரீ ஷோ தானே, யார் பார்த்தா என்ன, எனக்கு தான் ஒன்றும் அமைய மாட்டுது, அதான் அமைகிறது. அதுவும் யோ உனக்கு அறிவில்லை, அவன் உன் புள்ள போய் முத்தம் கொடுக்குறத பார்த்துட்ருக்க. மாப்பிள்ள புள்ள தானே, அதில் என்ன இருக்குது? ஐயா சார் இவ்வளோ நேரம் இதையா மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தீங்க? ஐயோ ஒரே அசிங்கமாக மாதிரியே. எங்கள் பாரு எங்கே நீ எதுக்கு போய் வந்தா? நான் எதுக்கு வந்தேன்? உங்கள்கிட்ட ஒரு சைன் வாங்கணும், அதுக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம யுங்கி சொல்ல. ஸோ இப்போ நம்ம ஜேகே தாண்டா அப்படியே ஆரம்பிக்கிட்ட வந்து, மாமா மாப்பிள்ள உன்னை போய் டீசென்ட்டு சொன்ன பார்த்தியா, என் புத்திய செருப்பாலே அடியணும் அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக கூப்பிட்டுட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஆரமா ஐயோ எவ்வளோ கேவலமாக பார்த்துட்டு போகிறானே அப்படின்னு நம்ம ஆரம்புக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிற. இந்த பக்கம் நம்ம எங்கேயும் உங்கள் வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவரும் போயிட. ஐயோ சின்ன பசங்க முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டு யாருமே, உனக்கு இது தேவைதான் அப்படின்னு அவரும் போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம டேங் தோண்டா ஒரு மாதிரி கண்ணும் ஃபுல்லாக சக்கு சுயல்னு போயிட்டுருக்காரு. அவருக்கு அவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம
ஜெமன் கிட்ட தான் போகிறாங்க. நம்ம ஜெமன் அப்படியே பெஞ்சில் சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. மச்சான் என்ன அவனுக்கு பிரச்சனை? இல்லை மச்சான். ஏய் என்னடாச்சு உன் மூஞ்சிக்கு தக்காளி பழம் மாதிரி நல்லா சவச்சவன்னு இருக்க? அது வந்து மச்சான், எதுக்கு இப்போ வலிகிற? இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? மச்சான் அது என் ஆள். என் ஆள் எனக்கு முத்தா கொடுத்தா மச்சான். முத்தம் கொடுத்தானா காலேஜ்லையா? ஆமாம் மச்சான், அவன் எனக்கு முத்தா கொடுத்தான். வாழ்றீங்கடா அண்ணா, டேய் வாழ்றீங்க. என் ஆளை காலேருந்து நான் பார்க்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அண்ணா நீ முத்தா கொடுத்துட்டு வந்திருக்க, நல்லா வாழ்றா டேய். மச்சான் எங்கேயும் அங்கே தான் இருந்தார், ஆனால் அவர் உன்னை தேடவே இல்லை மச்சான். என்னது, என்னை தேடவே இல்லையா? இல்லையும் மச்சான், அவர் நீ எங்கன்னு கூட என்கிட்ட கேட்கவே இல்லை, நீ தான் அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. என்னது, அவன் என்னை பற்றி கேட்கவே இல்லை? இன்னும் இருக்கு வரட்டும், அவன் மூஞ்சி மேலே நான் ஒன்று வைக்கல. என் பேர், உன் பேர் ஜிம்னா இல்லைடா, வேறு என்ன மச்சான் மாற்றிக்குவேன்? டே வாய முறா, இன்றைக்கி அவன் வரட்டும் அப்படின்னு நம்ம ஜிம்மில் அப்படியே கோவமாக உட்காந்துருக்கா. ஸோ இப்போது அது நம்ம ஜேகேவோட பீரியட் தான்டா. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ வரும்போதே அப்படியே டேங்க பார்த்துக்கிட்டே வராங்க. நம்ம டேயா ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படியே நம்ம டே உள்ளே வந்துட்டு அந்த அவரோட அந்த புக்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு அப்படியே லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம டேயா அப்படியே ஜேகே தான் பார்த்துட்டே இருக்காங்க, வச்சகன்னு எடுக்காமல். ஸோ ஒரு மாதிரி இன்ச்சாக ரசிச்சுக்கிட்டு இருக்காரு, கண்ணு மூக்கு வாயை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருக்காரு. அவன் கண்ணை பாரு, பன்னி ஐஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அந்த நோஸு அவனுக்கே ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டுமா அவனோட அந்த லிப்ஸு, அந்த பன்னி ஸ்மைலு, அதில் தான் விழுந்துட்டான். என் அப்பா வந்து கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டு அடுத்த நாளே உன்னை மேரேஜ் பண்ணான். இது எல்லாத்துக்கும் ரீசன் அவனோட அந்த பன்னி ஸ்மைல் தான் தெரியுமா? மொத்தத்தில் அவன் அப்படியே அணுவாக செஞ்சு அனுப்பியிருக்கான் அந்த கடவுள் எனக்காகவே, இந்த டேக்காகவே அப்படின்னு. அவ்வளோ அழகாக நம்ம ஜேகே பார்த்து ரசிச்சிட்ருக்க. இப்போது நம்ம ஜெமன் தாண்டா அப்படியே டேங் முன்னாடி கொண்டு வந்து ஃபேஸை வச்சுட்டு ஏச்சி தள்ளு மச்சான் என்ன பண்ணிகிட்ருக்க? ஏய் நான் என் ஆளை பார்த்துட்ருக்கேன்ல, ஏடா உன் முகரே கொண்டு வந்து முன்னாடி வர்ற? டேய் நானே என் ஆளை பார்க்காம இங்கே உட்காந்துருக்கேன், உனக்கு என்ன சைட்டு கேட்குது? மச்சான் உன் ஆளை பார்க்க முடியாது, அது உன் இது, என் சைட்டை நீ கிடைக்காத. ஏய் என் ஆளே நான் பார்க்கல, நீ எதுக்குடா இப்படி பார்த்துட்ருக்க அவனை? மச்சான் அமைதியாயிரு மச்சான், என் ஆளை நான் ரசிக்காமல் வேற யார் ரசிப்பா? அங்கே பாரு அந்த ஈரான் ரசிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்மகிட்டே அங்கே அப்படியே பார்க்குறாங்க. அந்த பக்கம் ஈரான்னு ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக இவரை விட மோசமாக பார்த்துட்ருக்கு. இப்போ நம்மகிட்டே தான் மச்சான் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா தெரிலையா மச்சான்? நீ என்ன பண்ணியோ அதை விட அதிகமாக நீ பண்ண வேலையை அவள் பண்ணிகிட்ருக்கா மச்சான். பொம்பளை பிள்ளையாச்சு அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறான் மச்சான். அவன் என் புருஷனும் எப்படி பார்த்துட்ருக்கா பார்த்தியா? சரி விடு மச்சான், அவள் தானே பார்த்தா என்ன சொன்னா? இல்லை மச்சான் அது இங்கே வாயேன். வலிக்குதுடா டேய், இப்போ எதுக்குடா அடிச்ச? அவள் தானே பார்த்துட்டு போட்டுமா இன்னைக்கு அவனை. சார் என்ன டே வாய்ஸ் மாதிரி இருக்கு? என்ன டே? ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை ஒருத்தவங்க நம்மளை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தா அதுக்கு ரீசன் என்ன சார்? என்னது கேள்வியே தினுசாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜேகேவோட கண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஈரான் சைடு போக. ஸோ அங்கே ஈரான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஓச்சா இவ எதுக்கு என்ன அப்படியே திங்குற மாதிரி பார்த்துட்ருக்கா, காண்டு எடுத்துட்ருக்கா என்ன அப்படின்னு. இப்போ நம்ம ஜேகே தான் இங்கே பாரு, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னென்னு எதுவும் சொல்லக்கூடாது. என்ன உனக்கு சம்மந்தம் இல்லை? அவள் எதுக்கும் நான் அப்படி பார்த்துட்ருக்கா? அவள் இப்போ உன்னை பார்க்குறதுல வந்து கண்ணை எடுக்கலன்னு வையன், உன் கண்ணை நோண்டி காக்காய் கொடுத்துருவேன். ஏய் அவள் என்னை பார்த்தா நான் என்னடா பண்ணுறது, நீ என்ன பண்ணுறதா? அவளை பார்க்கலான்னு சொல்லு. ஓகே நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கட்டே, இங்கே தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன், உட்காருங்களா? ஓகே சார் அப்படின்னு நம்ம டெய்லியுமே உட்காந்துக்க. மச்சான் இவ்வளோ நேரம் கண்ணும் பார்த்துட்டு இருந்தீங்களே, என்ன மச்சான் ஐ கான்டாக்டா? ஆமாம் ஐ கான்டாக்ட் தான். என்னப்போ உனக்கு? இல்லை
இப்போது நீ பேசுனது அவனுக்கு புரிஞ்சா? ஆமாம், அவர் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சு கண்ணாலேயே. ஆமாம் மச்சான். ஏன்? ஆஹா, சரி மச்சான், சரி. இங்கே பாரு ஜமுனா, அதெல்லாம் ஐ கான்டாக்ட் எல்லாருக்கும் வராது. அதுவும் ஜங்குக்கும் இந்த டேக்கும் இருக்க ஐ கான்டாக்ட் ரொம்பவே ஸ்பெஷல். அது எங்கள் 2 பேர்த்து தவிர வேற யாருக்குமே புரியாது. கண்ணாலே நாங்கள் எல்லாத்தையும் பேசுவோம். எல்லாத்தையுமா? ஆமாம், எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜெமன் தான் நீ நட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் ஈரான், சொல்லுங்க ப்ரொஃபஸர். இல்லை, அந்த பேஜ் எடுத்து ரீட் பண்ண. நானா? ஆமாம், நீ தான். எந்திரிச்சு ரீட் பண்ண. ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே எந்திரிச்சு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. ஸோ இந்த பக்கம் நம்ம டே தான் அப்படியே ஜேக்கே பார்த்துட்ருக்காங்க. என்ன இப்போ ஓகேவா? இல்லை, நான் கோவமாக இருக்கேன். ஏய், இப்போ நான் என்ன பண்ணேன் நீ கோவமாக இருக்க? என்ன பண்ண நான் கோவமாக இருக்கேன்? எல்லாமே பண்ணேன். ஏய், நான் என்னடா பண்ணேன்? எதுக்கு இவ்வளோ அழகாக இருக்க? அதனால தான் எல்லோரும் உன்னை பார்க்குறாங்க. எதுக்கு நீ இவ்வளோ அழகாக இருக்க? அது தப்பு தானே? அது மச்சான், எங்கள் காலேஜ் அவரை பாடம் நடத்த விடுறா. டேய், இருக்குடா இப்போ கண்ணாலேயே அவனை போட்டு இது பண்ணிகிட்ருக்க. மச்சான், கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. எதுக்கு மச்சான்? விட்டா கண்ணாலே கற்பழிச்சிருவ போல இருக்கு ப்ரொஃபஸரை. ஏச்சி அமைதியாரு. நான் மட்டும் அழகாக இருக்கேன், நீனும் தான் அழகாக இருக்க. நிஜமாவா? ஆமாம், நிஜமாக தான் அப்படின்னு இங்கே இவனுக்குள்ளே அப்படியே ஸ்ட்ராங்காக ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே அந்த பீரியட் ஸ்டாப் ஆக நம்ம ஜேக்கையும் அப்படியே போயிடுறாங்கடா. ஸோ இப்படியே ஒரு 2-3 பீரியட் ஸ்கிப் ஆகுது. இப்போது அப்படியே லஞ்ச் பீரியட் தான் காட்டுறோம். அங்கே நம்ம ஜேக்கையும் கேன்டீன் வந்திருக்காங்க. நம்ம டேங்குமே கேன்டீனில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா சாப்பிடலையானே? எனக்கு பசிக்கல. என்னது பசிக்கலையா? ஒழுங்கு மரியாதையாக சாப்பிடு. நீ கேட்டு தானே பண்ணி கொடுத்தேன். கேட்டு தான் பண்ணி கொடுத்தா, ஆனால் எனக்கு இப்போது பசிக்கல. நீ வேணா ஊட்டி விடுறியா? ஏய், இது காலேஜ். காலேஜாக இருந்தால் என்ன, ஊட்டி விட மாட்டியா? போ, எனக்கு பசிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம டே பாட்டுக்கு கண்ணாலே பேசிட்டு கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்கிறான். ஏய் டே. சொல்லுங்க ப்ரொஃபஸர். அந்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சியா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சியான்னு கேட்டேன். முடிச்சிட்டனே. ஓ, எடுத்துகிட்டு என்னோடய ரூம் வா. எதுக்கு சார்? அது வான்னு சொன்னேன். எனக்கு லஞ்ச் பீரியடுக்கு அப்புறமா நிறைய வேலை இருக்குது. ஸோ இப்போவே நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே சார், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம டேயும் அப்படியே போயிட. இந்த பக்கம் நம்ம ஜேக்கையும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறாங்கடா. இப்போது நம்ம டே தான் அப்படியே கிளாஸுக்கு வர்றாங்க. இவன் என்ன ரூமுக்கு கூப்பிட்றான். எனக்கு ஊட்டி விட போகிறானா? ஐயோ, ஜாலியாக சாப்பிட போகிறேன். ஆமாம், இந்த ஜிம்மன்னா எங்கள் ஆளையே காணும். ஒருவேளை மன உளைச்சல் இருக்கோ? எதாக இருந்தாலும் சாப்பிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட அவங்க அப்படியே கையில் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜேகே ரூமுக்கு போக. ஸோ அந்த ஆஃபீஸ் ரூமில் யாருமே இல்லை, எல்லாருமே கேன்டீன் போயிட்டாங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ இப்போ அங்கே நம்ம ஜேகே மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நம்மகிட்ட அவங்க அப்படியே உள்ளே போக, வா என்னங்க சார் நோட்டு. என்ன இந்த நோட்டில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? நீங்கள் தானே கரெக்ஷன் பண்ண கேட்டீங்க. கரெக்ஷன் பண்ணணும் தான், ஆனால் நோட்டு இல்லை அப்படின்னு நம்ம ஜேக்கி அப்படி சேரில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்து அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. ஒன்று. என்னையா? என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களா? ஆமாம், ஒன்று தான் இப்போது கரெக்ஷன் பண்ண போகிறேன். காலையில் தான் அந்த யோங்கி வந்து கெடுத்துட்டான். இப்போது நான் ஒன்றா கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படியே நம்ம டேங் காத்துக்கிட்டே இருக்க அந்த ஹேரெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கோதி விட்டு அவரோட காது பின்னாடி இப்படி போய் சொருக. கூசுது. ஓ, கூசுதா? காதில் தானே கை வச்சேன், அதுக்கேவா? அது என்ன? சார், ஏதோ வேறு மூலில் இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், வேறு மூலில் தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது நீ அப்படி இருக்க தெரியுமா? எப்படி எனக்கு மூடு வராமல் இருக்கும் சொல்லு. அப்படியா? நிஜமாவா? ஆமாம்,
இப்போ கூட உன்னோட இந்த ஸ்ட்ராபெர்ரி லிப்ஸை பார்க்கும்போது அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ அப்படியா, நிஜமாவா? ஆமாம். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்க? புரியல. எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். ஓ அப்படின்னு நம்ம ஜெக்கி அப்படியே கேஸ் பண்ணால் இப்போது நம்ம டேயாங் தான் அப்படியே காலை 2 சைடு போட்டு உட்காந்துக்கிறாங்க ஜெக்கியை பார்த்த மாதிரி அவரோட லேப்லேயே. ஸோ அப்படியே செமையாக கேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ நம்ம டே தான், ஜெக்கே என்ன இதுக்கு மேலே நீ போக வேண்டாம். ஏன் என்னாச்சு? இல்லை, இதுக்கு மேலே நீ இது வரைக்கும் போனதில்லை. ஸோ கிசே அதிகம், என்ன விடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல இப்போது நம்ம செக்கி நம்ம டேயாங்கோட லெக்ஸ் 2ஐயும் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஹே என்ன பண்ணுற? நம்ம காலேஜில் இருக்கோம். நான் மட்டும் என்ன வீட்டில் இருக்கோம் நான் சொன்னேன். ஹே எல்லோரும் வந்துடுவாங்க, தயவு செஞ்சு விட்டுரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம டே அப்படியே எந்திரிக்க பார்க்க. பட் நம்ம ஜெக்கி விடுற மாதிரியே தெரியல, இன்னும் டைட்டாக அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. என்னடா பண்ணுற? டேவா, ஆமாம், என்ன பண்ணுற நீ? என்ன விடுறியா? நான் எதுக்கு விடணும்? நான் விட மாட்டேன். எனக்கு இப்போ நீ வேணும். இல்லை புரியல, இது வரைக்கும் நீ என்ன சொன்ன? காலேஜ் முடிஞ்சுதான் எல்லாமே சொன்ன, இப்போ என்ன காலேஜ்லேயே கேட்டுட்ருக்க? நான் தான் கேட்குறேன்ல, கொடுக்க மாட்டியா? அப்படின்னு நம்ம ஜேக்கே அப்படியே டேயோட ஷர்ட் பட்டன் 2 கலட்ட. ஹே ஜேக்கே, இங்கே பாரு, நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக விட்டு நம்ம போயிடலாம். யாராவது வந்தாங்கன்னு வையன், அவ்வளோதான், வீட்டுக்கு போய் கூட பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போயா பார்த்துக்கலாமா? நிஜமாவா? ஆமாம், இங்கே யாராவது வந்தால் அவ்வளோதான், விட்டு. எனக்கு இப்போது எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜெக்கி அவரோட 2 பட்டன்ஸையும் கலட்ட. ஜெக்கி ஜெக்கி ஜெக்கி, இதுக்குடா, இதுக்கு இப்போ கழட்டிகிட்டு இருக்க? இங்கே பாரு, யாராவது வந்தால் அசிங்கமாக மாட்டி போண்டா. இங்கே காலேஜ்டா இது. காலேஜ் தான் பேபி, நான் இல்லைன்னா சொன்னேன். ஹே ஜெக்கி வேணாம், நீ விடு, என்ன நான் போயிடுறான். இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாதிரி இருக்கா? எதுக்கு? இங்கே பாரு, விட்டு, நான் போயிடுறேன். ஏய் என்ன வைக்கமா? இல்லையே. ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு இப்போ எங்கேயே நீ வேணும். இதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். நீ பெர்மிஷன் கொடுக்கலன்னா என்ன, நானே எடுத்துப்பேன் அப்படின்னு இப்போது நம்ம ஜேக்கி தான் அப்படியே டேவாங்க தூக்கிக்கிறாங்க. தூக்கி கொண்டு போயிட்டு அங்கே இருக்க டேபிள் அப்படியே உட்கார வைக்க. ஹே ஜேக்கி 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 வேணாம் ஜேக்கி, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, வீரா என்ன, நான் போகிறேன். ஏய் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்கு நீ வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கி எங்கே சொல்லிகிட்டு இருக்க. ஸோ அப்போது அட அவன் தான் கேட்டுகிட்டே இருக்கேன்ல, கொடுத்து தான் தொலைஞ்சா என்ன? புரியுது தானே? கேட்குறான், எவ்வளோ நாளும் என் மச்சான் காஞ்சி போயிருந்தான்னு தெரில, கேட்டே இருக்கா, கொடுக்க மாட்டேற. மாட்டே, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் தான் ஐயோ வாய் முடு அப்படின்னு அங்கே ஒரு சவுண்டு வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆக. இந்த பக்கம் நம்ம ஜேக்கே தான் அப்படியே ஒயிட் ஐஸோட அந்த பக்கம் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேயுமே அந்த டேபிள் தான் இன்னும் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேக்கே டக்கு டக்கு டேவாங்க முதல்ல பட்டன்ஸை போட்டு வர்றாங்க. தென் அவரும் அப்படியே போட்டுக்கிறாரு. இப்போ நம்ம டே அப்படியே கீழே இறங்கி நினைக்க. ஏய் யார் நீங்கள்? இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கத்துலேருந்து ஒரு சவுண்ட் கூட வரல. இங்கே நம்ம டே தான். ஜேக்கே என்ன டே, ஒரு நிமிஷம், இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு நம்ம டே அப்படியே மெதுவாக போயிட்டு அங்கே ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குடா. ஸோ அந்த புக்ஸ்லாம் அடுக்கி வச்சுக்க ஒரு ரேக்லாம் உள்ளே இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கபோர்ட் மூடுற மாதிரி. ஸோ அந்த கபோர்டு போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு 2 பேர் உள்ளே நின்றுட்டுருக்காங்க. ஹே ஜிமுனா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அது யுங்கி நீயா? ஆமாம் மச்சான், நான் தான். ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, நாங்கள் ரொமான்ஸ் பண்ணலான்னு இங்கே வந்தோம், நீயும் பின்னாடியே வந்துட்ட. அதான் கொஞ்சம் நேரம் இங்கே ஒளியலான்னு பார்த்தோம், தென் வெளியே போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் நீ தான் உன் புருஷன் கூட செம்மையாக மூடில் இருந்த, அதான் எதுக்கு கிடைக்கலாமேன்னு நாங்களும் அப்படியே ஒரு ஓரமாக கேட்டு போகலான்னு நின்றுட்டோம்.
எச்சி அசிங்கமா இல்லை உனக்கு? மச்சானோட ரொமான்ஸை பார்க்க இதுக்கு மச்சான் எனக்கு அசிங்கமாக இருக்க போகுது. ஹே ஜெமினா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்ன மச்சான் சொன்னேன்? என்னடா சொன்னனே அப்படின்னு நம்மகிட்டே அப்படியே கேட்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா, இங்கே பாரு மச்சான், அந்த எங்கேயோட நான் பிரேக்கப் பண்ண போகிறேன். எதுக்கு மச்சான் இந்த சின்ன விஷயத்துக்குலாம்? இல்லைடா, அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான். இதுக்கப்புறம் அவனே வந்து பேசினாலும் அவன் பக்கத்தில் கூட என்ன 10 அடி தூரத்தில் கூட நின்று பேச மாட்டேன் மச்சான். அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். ஏன் மச்சான், இதுதான் அந்த 10 அடி 10 அடி தூரத்தில் கூட நின்று பேச மாட்டீங்க? அது வந்து மச்சான் சாரி கேட்டானா, அதான் மனசு மாறிடுச்சு. இல்லை உனக்கு வெக்கமா இல்லை? ஏண்டா நீங்கள் இருக்கிற முன்னாடி சொல்லி தொலை வேண்டியதானே? அது வந்து மச்சான் ஃப்ரீ ஷோ தானே. ஏய், இங்கே 2 பேர்த்தையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னும் ஃப்ரீ ஷோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் யுங்கி, உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையாடா? இல்லை மச்சான், எச்சி வெளியே போங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட. இந்த பக்கம் நம்ம டேக்குமே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆயிடுது. மச்சான் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது 2 பேரும் அப்படின்னு நம்ம ஜம்மன் சொல்ல. ஜம்மன் அறிவில்லை உனக்கு, எச்சி போடா அப்படின்னு நம்ம டே விடுன்னு ஓடி போயிடா. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக நின்றுட்டுருக்காரு. இங்கே நம்ம இவங்கனா, ஐயோ மச்சான் சாரி மச்சான், நல்ல நேரத்தில் சவுண்டு போட்டு கெடுத்துட்டேன்ல. ஏய் மூட்டு போயிடு, ஏதாவது எடுத்து அடிச்சிட போகிறேன். கோவப்படாத மச்சான், நான் அப்படியே போய் கிளம்பிடுறேன். ஜெமன் நம்ம போவோமா? அப்படியே எங்கிட்ட ஒரு சந்துக்கு இருக்கும், அங்கே போகலாம். ஏய் எங்கே போகிறீங்க? மச்சான் நாங்கள் அப்படியே ஓரமாக ஒதுங்கிக்கிறோமே. ஒரு மயிரணி பிடிங்க வேணா. ஏய் கிளாஸ் போ. இல்லை ஜேக்கி, நாங்கள் இப்போ தான் பேசினோம். ஏய் கிளாஸ் போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல. இங்கே நம்ம ஜெமன் தான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நாங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, படா டே அப்படின்னு போயிட. ஏய் குள்ளவாத்து, என்ன டே போட்டு பேசிகிட்டு இருக்க? அப்படின்னா பேசுவோம் படா அப்படின்னு நம்ம ஜெமன் கொடுக்கணும்னு ஓடி போயிட. மச்சான் உனக்கு ரொமான்ஸ் நடக்கலண்ணா. ஏய் காலையிலே நீ தான் வந்து கெடுத்த, இப்போவும் நீ தான் வந்து கெடுத்த, எனக்கு கவுண்டாக்காத, மூட்டு போயிடு அப்படின்னு சொல்ல. டே 2 பேர் வீட்டுக்கு தானே போக போகிறீங்க, அப்படின்னா அவங்களுக்கு அப்படி அவசரம்? வீட்டுக்கு தான் போக போகிறோம். அச்சி வலிக்கு தொடச்சிக்கோ. ஏய் இவங்கி என்னை கலாய்க்கிறியா? இல்லை மச்சான் நிஜமாவே வலியுது, தொடச்சிக்கோ. நிஜமாவா அப்படின்னு நம்ம ஜெயிக்கையும் அப்படியே ஹேண்ட்லாம் வச்சு தச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஈவினிங் அந்த லாஸ்ட் பீரியட் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குடா. ஸோ அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தான் அப்படியே பாடம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அங்கே நம்ம ஜேகே வராங்க. சார் சொல்லுங்கள் ப்ரொஃபஸர். இல்லை அது வந்து மச்சான் என்னாச்சும் உன் புருஷனுக்கு எதுக்கு இப்போ இங்கே வந்து இப்படி குழஞ்சிட்டு நிற்கிறான்? மச்சான் ஆக்சுவலாக இப்போது அவன் அப்படியே என்னை பார்ப்பான் பாரு அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜெமன் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ இப்போ அங்கே நம்ம ஜேகே அப்படியே நின்றுட்டு நம்ம அவங்ககிட்ட பார்த்துட்ருக்காரு. என்ன மச்சாச்சு? அது ஒன்றும் இல்லை மச்சான், மேத்யூ சாருக்கு என் மேலே ஒரு கண்ணு. அப்படியா? ஆமாம், அதுவே அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ அதான் இவரோட கிளாஸ்னால் சாருக்கு அப்படியே உள்ள பதறும். ஓ அப்படியா? ஆமாம் மச்சான், இப்போ அவன் கண்ணாலே எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஜேக்கையும் கண்ணால் அதே தான் சொல்கிறாங்க. மச்சான் எனக்கு ஒன்றும் புரியல மச்சான், புரியலன்னா மூடிட்டு நான் போக முடியாது. ஏய் எந்திரிச்சு வெளியே போ. முடியாது ஜேக்கே. எதுக்கு? ஏய் போன்னு சொன்னேன். சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், டே நான் ஒரு நிமிஷம் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். டேவா? எதுக்கு சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக அன்றைக்கி நான் டெஸ்ட் பேப்பர்ஸ் திருத்தினேன். ஸோ அவன் ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்கான். ஸோ அதான். ஓ அப்படியா சார், பட் இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேனே சார், ஒரு 5 minutes நானே கூட்டிகிட்டு வந்து கேம் விட்டுடுறேன். ஓகே சார், அப்போது கூட்டிகிட்டு போங்க. டே கொஞ்சம் வர்றியா அப்படின்னு நம்ம ஜேகே அப்படியே போயிடா. ஸோ இங்கே நம்ம டே தான், மச்சான் நான் போயிட்டு வரேன். என்னடா அடுத்த ரவுண்டா? எச்சி வாய் மூடு அப்படின்னு இப்போ நம்ம டேமே பின்னாடி போக. ஸோ அங்கே நம்ம ஜேகே தான், ஏய் வெளியே வர சொன்னால் வரமாட்டியா? எதுக்கு நான் வெளியே வரணும்? ஏய் நீ வீட்டுக்கு வாடா, உனக்கு இருக்கு. என்ன பண்ணுவேன் ஜேகே? நீ வீட்டுக்கு வாப்பா, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான், இங்கே பாரு அவன்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, அவனே எந்திரிச்சு கொஸ்டின் கேட்டாலும் நீ எதுவுமே ஆன்சர் பண்ணக்கூடாது. சார் அவர் ஒரு ப்ரொஃபஸர் சார், அவர் கொஸ்டின் கேட்டுன்னு ஆன்சர் பண்ணணும்னு வைங்களேன், என் வீட்டிலேருந்து ஆளை கொட்டி வர சொல்லுவாங்க. எனக்கு ஆள் நீங்கள் தான். ஸோ நான் அவங்களெலாம் கொட்டி வர மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? அந்த வெங்காயத்தில் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. ஐயோ ப்ரொஃபஸர் என்னாச்சு? அவங்களுக்கு இப்போ பொசசிவ் ஆகுதா? ஏய் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத.
ஐயோ ப்ரொஃபஸர், நான் ஏன் லூஸ் மாதிரி பேச போகிறோம்? ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ கிளம்பவா? ஏய், அப்புறம் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. சரி ஓகே ப்ரொஃபஸர், நான் பேச மாட்டேன். என்ன ப்ரொஃபஸரு, இங்கே தான் யாரும் இல்லைல்ல? ஆமாம், இல்லை. அப்போது சரி ஓகே ஜேகே, நான் போகிறேன். ஜேகே தானா? ஆமாம் ஜேகே தான். சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நின்றுக்க. ஸோ இப்போ நம்ம டேட்டா அப்படியே வெளியே வராங்க. இப்போது அப்படியே வெளியே வந்துட்டு அந்த கதவுல அப்படியே எட்டி பார்த்து, மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே நம்ம ஜேகேக்கு அவ்வளோதான். ஸோ மூஞ்சி ஃபுல்லாக பல்லு தான் நம்ம ஆளுக்கு. இப்படியே அந்த காலேஜ் டே முடிய, ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்புற அந்த டைம் தான் வருது. இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே கார் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆக்சுவலாக இவங்க எப்படி போவாங்கன்னா, வீட்டிலேருந்து வரும்போது ஒன்றா வருவாங்க, பட் அப்படியே பாதிலே இறக்கி விட்டுருவாங்க நம்ம ஜேகே. பட் நடந்து இங்கே கேட் வரைக்கும் விட்டுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி நம்ம டே முன்னாடி நடந்து போயிட்டுருப்பாங்க. நம்ம ஜேகே போய்ட்டு அப்படியே பிக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க போவாங்க. இப்போது நம்ம டே தான் அப்படியே சிரித்து போயிட்டுருக்காங்க. அவங்க முன்னாடி குதிச்சு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேயோட கார் இன்னும் காணும். எங்கே இன்னும் காணும்? நல்ல ப்ரொஃபஸர் தான், பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவான். ஆனால் இவன் மட்டும் கரெக்டான டயத்துக்கு வரவே மாட்டான். என்ன பண்ணிகிட்ருக்கான்? எனக்கு கால்லாம் வலிக்குது, எங்கே இன்னும் காணும் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி காரை எங்கே வருதா வரலையான்னு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ இப்போது தூரத்தில் அப்படியே ஜேகேயோட கார் தெரிய, சார் வந்துட்டாரா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்மகிட்டே அப்படியே அந்த இடத்துல நின்று அந்த காரே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த கார் கிட்ட வர நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பெருசாக வருது. ஸோ இப்போ அந்த காரு அப்படியே டே கிராஸ் பண்ணி போகுது, ஸ்டாப் ஆகலை. இப்போ நம்ம ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அந்த விண்டோ அப்படியே திறந்துருக்கு. அங்கே உள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஸோ நம்ம ஜேகே காரை ஸ்டாப் பண்ணலை, அப்படியே போயிடுறாரு. என்னது இது? யார் அந்த பொண்ணு? அவ எதுக்கு ஜேகே கூட போறா? ஈரான் தானே அது? அவன் கூட என்ன பண்றா? அவன் எதுக்கு காரை ஸ்டாப் பண்ணாம என்ன பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போனான்? இல்லை எனக்கு புரியல. எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போறான்? இதுக்கு என்னை பார்க்கல அவன்? எதுக்கு என்னை பார்க்கல அப்படின்னு நம்மகிட்டே அப்படியே வேகமாக நடந்து போகிறாங்க வீட்டுக்கு. ஸோ அவரை டாக்ஸி புக் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே நடந்தே போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போக ஒரு 6 ஆயிடுது. அவர் அவ்வளோ தூரம் அவர் நடந்து தான் வந்திருப்பார். இப்போது அப்படியே பார்க்குறாரு, கார் வெளியே நிற்குது. ஜேகே, என்ன விட்டுட்டு அவளோட என்ன பண்ணிகிட்ருக்க? அவளை எதுக்கு நீ கூட்டிகிட்டு போகல? அப்படின்னு அப்படியே வராங்க உள்ள. ஸோ அவர் அவ்வளோ டயர்டாக இருக்கார், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக நடந்து வந்திருப்பார். இப்போது அப்படியே பேக் அப்படியே ஹால்லே தூக்கி போடுறாரு. ஜேகே அப்படின்னு கத்த. இப்போது நம்ம ஜேகே அப்படியே மேலேருந்து கீழே வர, என்னாச்சுட்டே எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க? எதுக்கு கத்துறனா? என்ன பண்ண நீ? என்ன பண்ண? அவ ஈரான் தானே? ஆமாம் ஈரான் தான். ஹே, அவள் எதுக்கு உன் கூட வந்தா? என்ன எதுக்கு கண்டுக்காமல் வந்த? நான் தானே உன் புருஷன், என்ன கண்டுக்காம அவளை என்னடா கூட்டி வந்த நீனு? எங்கே போனீங்க 2 பேரும்? டே அறிவிருக்கா அவனுக்கு? என்ன பேசுகிற? ஜேகே, அங்கேயே நின்று பேசு. எதுக்கு அவளை உன் காரில் அதுவும் முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனா? என்ன சொன்ன நீ என்கிட்ட? இந்த இடம் எனக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கா. அந்த பிளேஸ் என்னோடது. என் பிளேஸில் அவளா? எதுக்கு? அவளை எது கூட்டி வந்தான்னு கேட்டா? நான் சொல்கிறத கேளு. நான் கேட்க முடியாது ஜேகே, எனக்கு கரெக்டான ரீசன் வேணும். எதுக்காக அவளை ஓ காரில் என்னோட பிளேஸில் ஏற்றிட்டு வந்த? நீ சொல்ல விட்டால் தானே சொல்ல முடியும். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு நம்ம டே போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார. சொல்லு, இப்போ சொல்லு, எதுக்கு அவளை? அவளுக்கு அடிபட்டுருந்துச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்த. அடிபட்டுச்சா அப்படின்னு அவள் சொன்னால ஜேகே? டே என்னை நம்ப மாட்டியா நீ? நான் உன்னை நம்பாமல் இல்லை, எனக்கு அவன் மேலே நம்பிக்கையே இல்லை. உன்னை பார்க்குற பார்வை இருக்கே, அந்த பார்வையிலே சொல்லும் அவள் எவ்வளோ கேவலமாக உன்னை பார்க்குறான்னு சொல்லிட்டு. அவளை நீ காரில் அதுவும் என்னை கண்டுக்காம அவளை கூட்டி வந்திருக்க. அவள் எப்படி பார்த்தா என்ன பண்ணா அது எனக்கு தெரியாது. நான் எப்படி பட்டவனு
உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் ஜேகே, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அவள் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். உன்னை ஒவ்வொரு தடவையும் அவள் பார்க்கும்போது எப்படி பாப்பா தெரியுமா, எனக்கு அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் எரியும். அவர் பொண்ணாக இருக்க போய் தான் நான் விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என் இடத்துல உட்காந்துட்டால அவள். என் இடத்துல உட்காந்துட்டால. ஏய் இங்கே பாருட்டே, நீ தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்க அவளை. என்ன ஜேகே, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? அப்போது என்னை உனக்கு பிடிக்கலையா? அவளை தான் உனக்கு பிடிச்சிருக்கா? ஹேய் டே, லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க டே நீனு. இல்லை, நான் லூஸு மாதிரி பேசலை. இவ்வளோ நாள் லூஸாக இருந்திருக்கேன் ஜேகே, நான் லூஸாக இருந்திருக்கேன். உனக்கு அவளை தான் பிடிச்சிருக்குல்ல, என்னை பிடிக்கல. என்னை பிடிக்கல. அவளை கூட்டிகிட்டு வர்றா, என்ன அப்படியே கண்டுக்காமல் விழுற. அங்கேருந்து நான் நடந்து வந்து தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் அவ கூட ஜாலியாக வந்திருப்பல. ஏய் இங்கே பாரு, தப்பு தப்பாக யோசிச்சுட்ருக்காத. அது அது வந்து ஜெகே இங்கே பாரு. என்ன இங்கே பாரு அப்படின்னு இப்போ நம்ம அப்படியே ஜெகேயோட ஃபேஸை கட் பண்ணி, ஜெகே நீ எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் உன்னை நான் கொடுக்க மாட்டேன்டா. அது இப்போ நான் உன்னை சந்தேகப்படுறேன் அப்படி இப்படிலாம் நீ நினைக்காத. எனக்கு எப்போவுமே உன் மேலே சந்தேகம் வரவே வராது ஜெகே. ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு. ஆனால் அவள் உன்னை தப்பாக பார்க்குறாடா. ஸோ அவள் உன்னை எப்படியாவது அடையணும்னு நினைப்பா. ஆனால் நீ எனக்கு மட்டும்தானே. எனக்கு மட்டும்தானே. ஏய் லூஸு இங்கே வா அப்படின்னு நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக ஹக் பண்ணி பேட் பண்ணிட்டே, இங்கே பாருட்டே, அவள் என்னை எப்படி பார்க்குறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அவள் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான், புரியுதா? நிஜமாவா? நிஜமாட்டே, எனக்கு ஒன்றை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே பிடிக்காதுடா. என் லைஃப்பில் நீ மட்டும் எனக்கு போதும்ட்டே, வேறு யாருமே எனக்கு வேண்டாம், புரியுதா? புரியுது ஜேகே. நீ என்னை நம்புறியா இல்லையா? ஹே, உன்னை நான் 100 இல்லை 1000% நம்புகிறேன் ஜேகே. இந்த உலகத்திலே நான் நம்புகிற ஒரே பர்சன் நீ மட்டும்தான் ஜேகே. நம்புறல்ல, அது போதும். உன் நம்பிக்கையை எப்போவுமே நான் உடைக்கவே மாட்டேன், புரியுதா? ஓகே. அவளுக்கு காலில் அடிபட்டுருந்துச்சு, அதனால தான் காரில் ஏற்றிட்டு வந்தேன். ஸோ உன்னையும் நான் பிக் பண்ணேன்னா கண்டிப்பாக அவளுக்கு சந்தேகம் வரும். ஆக்சுவலாக காலேஜில் சொல்ல வேண்டாம்னு சொன்னது நீ தான். ஸோ அதனால் மட்டும்தான் நான் உன்னை ஏற்றாமல் வந்தேன். அங்கேருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஒன்று தான் நினச்சிட்டே இருந்தேன், நீ எப்படி வர போறியோ என்னென்னு. கால் கூட பண்ண, நீ தான் பிக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இப்போ நம்ம டேங்க அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு தெரியும் நீ எனக்கு மட்டும்தான், நீ எப்போவுமே என்னை மட்டும்தான் நினச்சிட்ருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு அவளை கூட காரில் பார்த்தோன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் இது வேறு டென்ஷன் கிடையாது, ஜெலஸு, பொசசிவ்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படியே வச்சுக்கோ. ஏய் அவ்வளோ பிடிக்குமாடா என்ன உனக்கு? ஆமாம் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நீ அவள் கூட எனக்கு வந்ததை நான் மறக்கவே மாட்டேன். நான் உன் கூட பேச மாட்டேன், நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு இப்படி மட்டும் அப்படியே எழுந்திரிச்சு ரூமுக்கு போக. கோவமாக இருக்கியா? உன் கோவத்தை எப்படி போகணும்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு இப்போ நம்ம ஜெகியும் அப்படியே பின்னாடி போக. ஸோ அங்கே நம்ம டேங் தான் அப்படியே குளிக்க போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜெகி வந்து பார்க்குறாங்க, அங்கே டேயை காணும். ஓ குளிக்கிறீங்களா? நானும் இன்னும் குளிக்கலை அப்படின்னு நம்ம ஜெகி இப்போ அப்படியே போயிட்டு பாத்ரூம் டோரை நாக் பண்ணேன். என்ன வேணும் உனக்கு போ? ஆக்சுவலாக நானும் இன்னும் குளிக்கல, ஸோ உள்ளே விட்டேன்னா 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். ஏன் நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நீ குளிச்சுக்கோ, நான் கோவமாக இருக்கேன். ஓ இப்போது நீ டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏய் நீ ஓப்பன் பண்ணலன்னா என்னால் ஓப்பன் பண்ண முடியாதா அப்படின்னு அவர் சாவியை போட்டு அப்படியே ஓப்பன் பண்ண. இப்போது அந்த பக்கம் நம்ம டே தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஜெக்கி அப்படியே உள்ளே வர. ஏய் என்னப்போ உனக்கு வேணும்? எதுக்கு இப்போ உள்ளே வந்தா? நான் எதுக்கு உள்ளே வருவேன் அதுதான் கேட்குறேன், எதுக்கு உள்ளே வந்தேன்னு. நான் தான் சொன்னேன்ல, நான் இன்னும் பாத் பண்ணலப்பா. ஸோ அதான் உன் கூட சேர்ந்து ஒன்றா பாத் பண்ணலான்னு உள்ளே வந்தேன் அப்படின்னு. இப்போ நம்ம ஜெக்கி அவரோட ஷர்ட்டை கலட்ட இந்த பக்கம் நம்ம அவங்க அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. ஏய் என்ன கண்ணை முடிக்கிற? எதுக்கு ஏன் முன்னாடி ஷர்ட் கழட்டிகிட்ருக்க? ஏய் நான் ஷர்ட்டை கலட்டினா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு கண்ணை திறக்க வேண்டியதானே? அது வந்து என்ன
என்னை பார்த்தா உனக்கு ஏதாவது உள்ளாகும் அதானே? யார் சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு இப்போ நம்ம டே அப்படியே கண்ணை திறக்க. ஸோ நம்ம ஜேகே அப்படியே டே பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த ஷவர் அப்படியே ஜேக்கியோட மேலேயுமே படுது. ஸோ அவர் ஷர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த தண்ணி எல்லாம் அப்படியே அவர் கீழே கீழே போயிட்டுருக்கு. ஸோ அந்த சிக்ஸ் பேக்லேயும் பட்டு அப்படியே ஒரு சொட்டா கீழே விழுந்துட்டுருக்க நம்ம டே அப்படியே பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜேகே டேயோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அவரோட செஸ்ட்டில் வச்சுக்க. என்ன பண்ணுற நீ? என்ன பண்ணுற? உனக்கு தான் அப்படியே இங்கே கை வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம் பிடிக்கும், ஆனால் இப்போ இல்லை. ஓ இப்போ இல்லையா? அப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி அப்படியே கையை எடுத்துக்க. அங்கே நம்மகிட்டே அங்கே கை எடுக்கவே இல்லை. ஏய் கை எடு. அதான் வச்சுட்டல்ல, இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். ஓ இருந்துட்டு போட்டோம், சரி ஓகே, நீ கொஞ்சம் தள்ளு, நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அவர் பாட்டுக்கு குளிச்சிட்ருக்காங்க. ஸோ அவர் குளிக்கிற மாதிரியே தெரியல. அவர் ஹெட்டை அப்படியே ஒரு மாதிரி தடவிக்கிட்டு அவர் அப்படியே மேலாம் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம டேக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. இரு, நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ குளிய. ஓகே, நீ குளிச்சுட்டு போ, அதுக்கப்புறம் நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு இப்போ நம்ம ஜெக்கி அப்படியே போயிட்டு நின்றுக்க. ஸோ இங்கே நம்ம டே தான் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி தேய்ச்சி குளிக்கிறத இங்கே நம்ம ஜெக்கி அப்படியே பார்த்துட்ருக்க. ஸோ அங்கே டேக்கு அதுவும் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ இதுக்கு என்ன அப்படி பார்த்துட்ருக்க? நீ தான் குளிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், நின்று பார்த்தேன், இப்போ பார்க்கவும் கூடாதுன்னு சொல்கிறேன், நான் என்ன தான் பண்ணுறது? கண்ணை முடிக்கோ. கண்ணை மூடவா? நானா? ஓகே, நான் போய் பாத் டப்பில் குளிக்க போகிறேன், நீ ஷவரில் குளிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு இப்போ நம்ம செக்கி அப்படியே போயிட்டு அந்த பாத் டப்பில் படுத்துக்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான் அப்படியே குளிச்சிட்ருக்காரு. ஸோ குளிச்சு முடிச்சிட்டாரு. இப்போது டவலை வச்சு அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்காரு பாடி ஃபுல்லாக. இங்கே நம்ம ஜெக்கி தான் அப்படியே அந்த வாட்டரை எடுத்து ஒரு மாதிரி அவர் மேலே ஊற்றி ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம டே தான் அவனை பார்க்காத செம்மையாக இருக்கானே, டே நீ கோவமாக இருக்கா, அவனை பார்க்காத அப்படின்னு அவர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவரோட கண்ணு ஜெகே மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது அப்படியே நம்ம டே தான் போகிறாங்க. என்ன எங்கே என்ன பண்ணுற? அது ஷவரில் குளிக்க எனக்கு பிடிக்கல, ஸோ நான் எங்கே குளிக்க போகிறேன். எங்கே குளிக்க போறியா? ஆனால் நீ தான் குளிச்சு முடிச்சிட்டியே. நான் குளிச்சு முடிச்சிட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? நான் குளிச்சு முடிச்சா என்ன, எனக்கு செகண்ட் டைம் குளிக்கணும் போல இருக்குது, நான் குளிப்பேன், தள்ளிப்போடு அப்படின்னு இப்போது நம்ம டேயும் போயிட்டு அந்த பாத்டப்பில் உட்காந்துருக்க. ஸோ ஆப்போசிட்டில் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜெக்கி தான் என்ன அப்படி பார்த்துட்ருக்க? அது வந்து எதுக்கு பார்க்குறேன், சும்மா சும்மா. ஓ சும்மாவா? அப்போது இங்கே வா. எதுக்கு? இங்கே வான்னு சொன்னா அப்படின்னு இப்போது நம்ம செக்கி அப்படியே டேயை பிடிச்சி அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. பக்கத்தில் மீன்ஸ் அவருக்கு முன்னாடி அப்படியே உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டேவாங்க அப்படியே செக்கியோட செஸ்ட்டில் சாஞ்சு படுத்துருக்காங்க பேக் சைடில். இங்கே நம்ம செக்கி தான் அப்படியே டேயோட ஹெட்டர் அப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாரு, எத்தனை பேர் என் பின்னாடி வந்தாலும் எனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் டே மட்டும்தான். புரியுதா அவனுக்கு? இந்த ஜங்குக்கு டேவாங் மட்டும்தான், வேறு யாருக்கும் என் மனசில் இடம் கிடையாது ஒன்றை தவிர. சரி ஓகே. சரி, என்ன இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்க? யார்? நானா? ஆமாம், ரொம்ப ஹாட்டாக இருக்க. சரி ஓகே. இங்கே பாரு என்ன அப்படின்னு இப்போ நம்ம டே அப்படியே பார்க்க அங்கே நம்ம செக்கி தான் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க டேயோட லிப்ஸில். ஸோ இங்கே நம்ம டே இன்னும் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டார். ஸோ அங்கே நம்ம செக்கி தான் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம டேயும் ரொம்ப அழகாக கிஸ் பண்ண இப்போது நம்ம செக்கி அப்படியே டேயை திருப்பி அவர் நெக்கில் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம டேக்கு செக்கி என்ன பண்ணுற செக்கி, விடு என்ன விடு. என்ன
பக்கத்தில் வந்துட்டு இப்போ வீடுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியவே முடியாது. இன்னைக்கு நீ எனக்கு வேணும். ஆமாம், நீ காலேஜ் முடிச்சோன்னே எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலே சத்தியமாக என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ எங்கேயே இப்போவே நான் ஒன்று எடுத்துக்க தான் போகிறேன். இங்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண யாருமே கிடையாது அப்படின்னு இங்கே நம்ம ஜேக்கே அப்படியே டேயோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணா டேக்கு ஒரு மாதிரி செம்ம ப்ளஷராக இருக்குது. ஸோ அவர் அங்கே அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம ஜேக்கையுமே அப்படியே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண அங்கே அந்த பாத்ரூமில் அந்த ரோஸ் பட்டல்ஸ்க்கு இடையில அவங்க ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே ஒன்று சேர்றாங்க. ஸோ அங்கே அந்த நைட்டு அவங்களுக்கு அவ்வளோ ரொமான்டிக்காக மாறுது. ஸோ அப்படியே மார்னிங் காட்டினோன்னா 2 பேரும் பெட்டில் தான் படுத்திருக்காங்க. அங்கே நம்ம ஜேகே தான் டே சொல்லுமாம்மா, என்ன டயர்டாக இருக்கா? லைட்டா. சரி ஓகே, எந்திரே, காலேஜுக்கு கிளம்பணும். ஓகே அப்படின்னு இப்போ 2 பேரும் அப்படியே எழுந்திரிச்சு கிளம்ப நம்ம ஜேகே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தராங்க. இப்போ நம்ம டேயுமே அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. இங்கே நம்ம ஜேகே அப்படியே காரில் வெயிட் பண்ண நம்ம டே இப்போ வர்றாங்க. ஏய் என்ன எங்கே போகிற? ஆக்சுவலாக அவள் உட்காந்து அந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா காரை போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வா, அதுக்கப்புறம் நான் காரில் வரேன். இப்போ நான் பஸ்ஸில் போகிறேன். ஏய் டே, என்கிட்ட கோவப்படுத்தாத. என்ன நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீ பஸ்ஸில் போனால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக வந்துடு. நான் வரவே மாட்டேன், நான் பஸ்ஸில் தான் போக போகிறேன் அப்படின்னு இப்போ நம்ம டே குடுன்னு ஓடிற. ஆக்சுவலாக நம்ம அவங்க வந்துட்டு பஸ்ஸில் போனால் நம்ம ஜேகேக்கு பிடிக்கவே பிடிக்காது. காசு அங்கே வந்துட்டு எல்லோரும் இடிப்பாங்க, தொடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. நான் வரவே மாட்டேன், நீ போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணு. ஸோ நான் அப்போ தான் வருவேன், பாய் அப்படின்னு இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்க. ஸோ பஸ்ஸு வந்துடுது. நம்ம ஜேகே அப்படியே நின்றுக்க பார்த்துட்டே இருக்காங்க. பட் எதுவுமே பேசல. இங்கே நம்ம டே தான் அப்படின்னு பஸ்ஸில் எடுத்து போய்க்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அங்கே இடம் எதுவும் இல்லை. இங்கே பஸ்ஸுக்கு சைட்லேயே நம்ம ஜேகே கார்லேயே போயிட்டுருக்காரு பார்த்துக்கிட்டே. அப்படியே நம்ம டே தான் என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, கிளம்பி வேகமாக போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சொல்ல. அங்கேருந்து எந்த ரியாக்ஷனுமே வரல. அப்படியே பார்த்து முறைச்சிட்டே வந்துட்டுருக்காரு நம்ம ஜேகே. ஸோ இப்போது அங்கே ஒரு பையன் வேணுனே வந்து நம்ம டேமேல இடிச்சிட்டு ஒரு மாதிரி பிரேக் போடுறாங்க. ஸோ அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம ஜேகே பார்த்துட்டே இருக்காரு. அவன் அப்படியே வந்து டேக்கிட்ட வந்துட்டு அவர் அப்படியே ஸ்மெல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். இது எல்லாமே நம்ம ஜேகேக்கு தெரியுது. பட் நம்ம டேக்கு பெருசாக தெரியல. ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெட் ஆகுது. இப்போது அப்படியே அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போயிட்டு காரை நிப்பாட்ட இப்போ அந்த டிரைவர் தான், ஏய் யார் பாணி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, காரில் வந்து ஒரே முறை தான் அந்த டிரைவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே உள்ளே வர, இவனுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்போ இங்கே வந்துட்டுருக்கான் அப்படின்னு பார்க்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே உள்ளே போயிட்டு அந்த பையனை பிடிச்சி ஒரே அற, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? பஸ்ஸில் எவனாவது வந்தா இப்படி தான் உரசுவியா? போய் உன் வீட்டில் உள்ளவங்கள உரச வேண்டியதானே. உனக்கு அம்மா, அக்கா, அண்ணா, தம்பின்னு இருப்பாங்கல்ல, அவங்கள போய் உரச வேண்டியதானே. இந்த மசருக்காகவே பஸ்ஸில் வர்றது வெக்கமாகவே இல்லை உனக்கு? ஏய் டிரைவர். சொல்லுங்கள் சார். இப்போது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஸ்ஸை விடுற, இவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும், புரியுதா? புரியுது சார், புரியுது. ஏய் இதுக்கப்புறம் பஸ்ஸில் வர்ற எவனையாவது உரசுறது, இடிக்கிறது, விழுகிறது ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னு வையன், அது இருக்காது. அது இருக்க ஆணவத்தில் தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம டேக் ஒன்றுமே புரியல. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க? ஜேகே அமைதியாரு. ஏய் நீ அமைதியாருன்னு சொன்னான். ஏய் சாரி கேளு. சாரி பாஸ் அப்படின்னு அவன் அப்படியே கீழே இறங்க பார்க்க, ஏய் போலீஸ் ஸ்டேஷன் புரிஞ்சில்ல? ஓகே சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே பயந்துட்டு நிற்க. இப்போ நம்ம அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. நம்ம ஜேகே அப்படியே கீழே இறங்கி போயிடுறாங்க. ஐயோ இதுக்கு மேலே தான் பஸ் விடக்கூடாது அப்படின்னு நம்ம குடுகுடுன்னு ஓடி போயிட்டு காரில் உட்காந்துக்க. இங்கே நம்ம ஜேகே தான், ஏய் எப்போதுக்கு வந்து காரில் உட்காந்த? அது ஒன்றும் இல்லை. என்ன பொசசிவா? ஏய் அவனை உரசிட்டு இடிச்சிட்டு வந்துட்டுருக்கான், அது கூட தெரியாமல் பேனு பார்த்துட்ருக்க. ஆமாம், யாரை பார்த்துட்டு இருந்தேன்? உன்னை பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு தெரியல. உன் கண்ணை பார்த்தாலே பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேதுல ஜேகே. நான் என்ன பண்ணுறது? உன் கண்ணில் ஏதோ இருக்குது. ஏய் என்ன பண்ணுற? காதல் பண்ணுறேன். ஓ அப்படி
ஆனால் இருந்தாலும் பாஸ் உங்களுக்கு ஓவராக தான் பொசசிவ் ஆகுது, ஜெல்லஸும் தான். ஓ, என் புருஷன் மேல நான் பொசசிவ் ஆகாமல் வேற யாராவா? ஓ அப்படியா, அப்போ ஓகே. ஏ டே ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடா மாமா. ஓ ஐ லவ் யூ ஸோ மச் பேபி. உன்னை எவன் பார்த்தாலும் எவன் தொடணும்னு நினச்சாலே எனக்கு பொசசிவ் ஆகும், அவனை தூக்கி போட்டு மிதிப்பேன். அப்படியா? நானும் தான் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சிக்னல் தாண்டா அப்படியே போடுறாங்க. ஸோ இவங்க காரில் போயிட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது நம்ம டே அப்படியே ஒரு பக்கமாக பார்த்து செமையாக முறைச்சிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜேகே தான், டே என்ன நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா, அங்கே வந்துட்டு அப்புறம் டே ஏய் அப்படின்னு பார்க்க. ஸோ இங்கே நம்ம டே அப்படியே ஒரு பக்கம் திரும்பி முறைச்சிட்ருக்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே அந்த பக்கம் பார்க்குறாங்க. ஸோ அந்த சிக்னல் போட்டாங்க நிற்பாங்கல்லடா. ஸோ அங்கே ஒரு பொண்ணு தான் அப்படியே நம்ம ஜேகே பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கு. அதுதான் நம்ம டே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை வந்து நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கோ. அப்புறம் நான் கேட்டேன் அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்கோ. பாய் ஆமி, சலாமிடா.